இப்போ கெமிஸ்ட்ரி பார்க்குறோம். கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ராலிசிஸை கண்டினியூ பண்ணுறோங்க. எலக்ட்ராலிசிஸை கண்டினியூ பண்ணுறோம். இப்போ இந்த எலக்ட்ராலிசிஸில் நம்ம என்ன எடுத்துக்கணும்னாக்கா ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு எடுத்துக்கணும். அது வந்து எலக்ட்ரோலைட். ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு எலக்ட்ரோலைட். ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு வந்து எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோட்ஸ் என்னன்னு பார்த்து எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கிறோம். எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கின்னு இது எலக்ட்ராலிசிஸ்க்கு அனுப்புகிறோம். இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா இந்த மெத்தடை பாருங்க. இது போல ஒரு அரேஞ்ச்மெண்ட் எடுத்துக்கிறோம். இது போல ஒரு அரேஞ்ச்மெண்ட் எடுத்துக்கிறோம். இங்க வந்து என்னன்னா ஆஸ்பெஸ்டஸ் இருக்குது. இங்க வந்து என்னன்னா ஒயர் காஸ் இருக்குது. இங்க என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா சோடியம் குளோரைடு ஆக்வஸ் எடுத்துக்கிறோம். அடுத்து கிராஃபைட் ஆனோடு எடுத்துக்கிறோம். இங்க ஒயர் காஸ் வந்து கேத்தோட். இது போல எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன செய்யறோம்னாக்கா இந்த இடத்துல என்ன பண்றோம்னாக்கா இப்படி அரேஞ்ச்மெண்ட்டை வச்சுட்டோங்க. இப்போ இங்க கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னாக்கா யாரெல்லாம் கேத்தோடு கிட்ட வரலன்னா எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய சோடியம் அயான் கேத்தோடு கிட்ட வந்தா அது இது போல மாறும். வாட்டர் கேத்தோடு கிட்ட ஆஃப் ரியாக்ஷன் போச்சுன்னா இது மாதிரி மாறும். வாட்டர் கேத்தோடு கிட்ட ஆஃப் ரியாக்ஷன் போச்சுன்னா இது மாதிரி மாறும். சரி, இதுதான் கேத்தோட்ல பாசிபிலிட்டி. கேத்தோட்ல என்ன பாசிபிலிட்டினா கேட்டியான் எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய கேட்டியான் கேத்தோடு கிட்ட போச்சுன்னா சோடியமா மாறும். எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய வாட்டர் கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் போச்சுன்னா ஹைட்ரஜன் கேஸாகவும் OH மைனஸாகவும் மாறும். சரி, அடுத்து ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கு என்னென்ன பாசிபிலிட்டின்னு பார்க்கலாம். ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கு என்னென்ன பாசிபிலிட்டினா Cl மைனஸ் இன்டு Cl2 பிளஸ் எலக்ட்ரான். அடுத்து வாட்டர் ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் போச்சுன்னா என்ன வரும்னாக்கா ஆக்சிஜன் கேஸ் H plus ions அண்ட் எலக்ட்ரான் இது மாதிரி வரும் வாட்டர் போச்சுன்னா. சரி, இப்போ இங்க எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த இடத்துல என்ன வருதுன்னா Cl2 கேஸ் வருது. சரி, அப்படின்னாக்கா Cl2 கேஸ் வருதுன்னாக்கா ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்ன பாசிபிலிட்டினா இது ப்ரிஃபரன்ஷியல் ஆனோடிக் ஆக்சிடேஷன். ஆனோட்ல ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷன்னா வாட்டர் இன்டு ஆக்சிஜன். வாட்டர் இன்டு ஆக்சிஜன் கிடையாது. Cl மைனஸ் இன்டு Cl2, Cl மைனஸ் இன்டு குளோரைடு இன்டு குளோரின். இது வந்து ஆனோட்ல நடக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷன். அப்ப ஆனோட்ல ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷன் என்ன Cl மைனஸ் இன்டு Cl2. ஓகே, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இங்க என்ன வருதுன்னா இங்க வந்து ஹைட்ரஜன் கேஸ் வருது. இங்க என்ன கிடைக்குதுன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. இந்த இடத்துல என்ன வருதுன்னா லெஃப்ட் NaCl aqueous வருது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னா நெல்சன் செல் ப்ராசஸ். சரி, இப்போ யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் நல்லா பாருங்க.
இந்த இடத்துல சோடியம் ஹைட்ராக்சைடு ஆக்வஸ் வருதுன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய சோடியம் அயான் இந்த ஆஸ்பெஸ்டஸ் வழியா இந்த ஒயர் காஸ் வழியா அப்படியே வெளியே வந்துடணும்ல. யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய சோடியம் அயான்ஸ் ஆஸ்பெஸ்டஸ் வழியா ஒயர் காஸ் வழியா அப்படியே வெளியே வந்து இப்படி வெளியே வரணும். சோடியம் அயான் இது மாதிரி சோடியமா மாறக்கூடாது. இங்க கேத்தோடு வந்து ஒயர் காஸ் தான். சோடியம் அயான் சோடியமா மாறிச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய சோடியம் அயான் எப்படி இங்க சோடியம் ஹைட்ராக்சைடா வரும்? சோடியம் ஹைட்ராக்சைடுல சோடியம் அயான் தானே இருக்குது. அப்போ இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய சோடியம் அயான் அப்படியே ஆஸ்பெஸ்டஸ் வழியா ஒயர் காஸ் வழியா அப்படியே வெளியே வந்துருது. சோடியம் அயான் வந்து கேத்தோட்ல சோடியமா மாறல. சரி, இந்த எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ஆஸ்பெஸ்டஸ் வழியா ஒயர் காஸ் கிட்ட வந்துக்குது. ஒயர் காஸ்ல இது போல ஆஃப் ரியாக்ஷனுக்கு போகணும். போனாதான் இந்த ஹைட்ரஜன் கேஸ் இப்படி வெளியே வரும். இந்த OH மைனஸ் இப்படி வெளியே வரும். இந்த OH மைனஸ் இப்படி வெளியே வரும். அப்ப நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க. இந்த கேத்தோட்ல என்ன ஆஃப் ரியாக்ஷன் நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய சோடியம் அயான் ஒண்ணுமே மாறாம அப்படியே வெளியே வந்துருது. இந்த எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து இந்த கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கு இப்படி போயிட்டு ஹைட்ரஜன் கேஸாகவும் OH மைனஸாகவும் மாறுது. ஹைட்ரஜன் கேஸ் இப்படி வெளியே வந்துருது. OH மைனஸ் இப்படி வெளியே வருது. அப்படின்னா உங்களுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. இது நெல்சன் செல் மெத்தட் சோடியம் ஹைட்ராக்சைடை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு. அப்போ கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன், கேத்தோட்ல நடக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஷியல் ரிடக்ஷன் என்னன்னா இதுதான். கேத்தோட்ல நடக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஷியல் ரிடக்ஷன் இதுதான். ஓகேங்களா? கேத்தோட்ல நடக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஷியல் ரிடக்ஷன். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இங்க ஒயர் காஸ், இங்க வந்து கேத்தோடு வந்து ஒயர் காஸ். போன கேஸ்ல வந்து மெர்க்குரி வந்து கேத்தோடு, மூவிங் மெர்க்குரி வந்து கேத்தோடு. இப்போ கேத்தோடு வந்து என்னன்னா ஒயர் காஸ். போன கேஸ்ல என்ன பார்த்தோம்? மூவிங் மெர்க்குரி கேத்தோடா பார்த்தோம். இப்போ ஒயர் காஸை கேத்தோடா பார்க்குறோம். பாத்தீங்களா? மெர்க்குரியில வந்து மெர்க்குரிய கேத்தோடா எடுத்துக்கினா அங்க கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னா சோடியம் அயான் இன்ட்டு சோடியம். ஒயர் காஸை கேத்தோடா எடுத்துக்கினா இங்க கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னா வாட்டர் இன்ட்டு ஹைட்ரஜன் கேஸ். பாருங்க, நேச்சர் ஆஃப் கேத்தோட மாத்தினா கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனை மாறிடுச்சு. பாத்தீங்களா? சரி, அதாவது அப்படின்னா எஸ்ஆர்பி வேல்யூஸை வச்சு தான் சொல்லணுமா சொல்லக்கூடாதுன்னாக்கா நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. எஸ்ஆர்பின்றது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி. நமக்கு எஸ்ஆர்பி வேல்யூ வச்சு கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்ன, ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்ன நம்ம சொல்றோம் பாருங்க, அது ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஆக்சுவல் என்னன்னாக்கா எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கணும். அப்போ கவனம் வச்சுக்கோங்க, எதெல்லாம் எஸ்ஆர்பியை வச்சு சொல்லக்கூடாதுன்றதை கவனம் வச்சுக்கோங்க. எதெல்லாம் எஸ்ஆர்பியை வச்சு சொல்லக்கூடாது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துக்கிறோம்? ஒன்று வந்து ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைட்ல ஆனோட்ல Cl மைனஸ் இன்ட்டு Cl2 தான் நடக்கும். வாட்டர் இன்ட்டு ஆக்சிஜன் சொல்லக்கூடாது. எஸ்ஆர்பியை வச்சு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல எஸ்ஆர்பியை வச்சு சொல்லக்கூடாது எந்த இடத்துலனா, ஒன்று வந்து ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைட்ல ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னா Cl மைனஸ் இன்ட்டு Cl2, வாட்டர் இன்ட்டு ஆக்சிஜன் கிடையாது. இன்னொன்று என்னன்னாக்கா மெர்க்குரியை கேத்தோடா யூஸ் பண்ணும் போது சோடியம் அயான் இன்ட்டு சோடியம் தான் பாசிபிள், வாட்டர் இன்ட்டு ஹைட்ரஜன் பாசிபிள் கிடையாது. இதை கவனம் வச்சுக்கணும். மற்ற இடத்துல வந்து எஸ்ஆர்பியை வச்சு நம்ம சொல்லிட்டோம். எஸ்ஆர்பியை வச்சு நம்ம என்ன ஏதுன்ட்டு நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? சரிங்க. அடுத்து வந்து இப்போ ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைட் எப்படி இருக்குதுன்றதை நம்ம கன்க்ளூஷன், நமக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட் எலக்ட்ரோலைட், கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட்டை இப்படி எடுத்துக்கிறோங்க. ஒரு எலக்ட்ரோலைட் என்னன்னா டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூஷன், இன்னொரு எலக்ட்ரோலைட் என்னன்னா கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூஷன். ரெண்டு இடத்துலையும் எலக்ட்ரோட்ஸ் என்னன்னா பிளாட்டினம் தாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைங்க. சரி, இப்போ கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன், ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனை பார்க்கலாம். எலக்ட்ரோட்ஸை பத்தி சொல்லலைன்னா அதனுடைய மீனிங் என்னன்னா இன்னர்ட் எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கினாங்க அன்ட்டு மீனிங். இன்னர்ட் எலக்ட்ரோட்ஸ் யாருன்னாக்கா பிளாட்டினம் இன்னர்ட் எலக்ட்ரோடு, கிராஃபைட்டும் இன்னர்ட் எலக்ட்ரோட் தாங்க. சரி, கிராஃபைட் இன்னர்ட் எலக்ட்ரோட் தான்ன்றதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்குறோம். அந்த இடத்துல அங்கே அது இன்னர்ட் எலக்ட்ரோடுன்றது கன்ஃபார்ம் ஆகிடும். சரி, இப்போ இங்கே கேத்தோடு பார்த்தீங்கன்னா யார் கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கு போவாங்கன்னா கேட்டியான் கேத்தோடு கிட்ட போகும். யார் கேட்டியான்னா H+ வந்து கேட்டியான். அப்போ H+ கேட்டியான் வந்து கேத்தோடு கிட்ட போயிட்டு என்னவா மாறுதுன்னா ஹைட்ரஜன் கேஸாக மாறுது. ஹைட்ரஜன் கேஸாக மாறுது. சரி, அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னா வாட்டர் வந்து கேத்தோடு கிட்ட போகுது. கேத்தோடு கிட்ட போயிட்டு என்ன ஆகுதுன்னா ஹைட்ரஜன் கேஸாக மாறுது.
ரிமைனிங் வந்து என்னன்னா OH மைனஸ் aqueous. OH மைனஸ் aqueous. சரி, நெக்ஸ்ட் என்னன்னா ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன். ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஆனோடு கிட்ட யார் போவாங்கன்னா ஒன்று வந்து சல்ஃபேட், சல்ஃபேட் ஆனோடு கிட்ட போச்சுன்னா என்ன வரும்னா S2OH2 மைனஸ் வரும் பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸ். அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னா வாட்டர் ஆனோடு கிட்ட போச்சுன்னா என்ன கிடைக்கும்னா ஆக்சிஜன் கேஸ் 2 டைம்ஸ் H பிளஸ் அண்ட் 2 எலக்ட்ரான்ஸ். இதுங்க பாசிபிலிட்டி. ஸோ டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட்ல கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் கொடுத்தாச்சு, ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட்ல என்ன நடக்கும்னு பார்க்கலாம். கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட்ல கேத்தோட்ல என்ன நடக்கும்? கேத்தோடு கிட்ட யார் போவாங்கன்னா கேட்டியான் போகும். கேட்டியான் வந்து H பிளஸ் கேத்தோடு கிட்ட போயிட்டு என்னவா மாறுதுன்னா ஹைட்ரஜன் கேஸா மாறுது. அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னா வாட்டர் வந்து கேத்தோடு கிட்ட போயிட்டு என்னவா மாறுதுன்னாக்கா ஹைட்ரஜன் கேஸா மாறுது, அப்புறம் OH மைனஸா மாறுது. அடுத்து ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன். ஆனோட்ல என்ன நடக்குன்னா ஆனியான் ஆனோடு கிட்ட போகுது, ஆனோடு கிட்ட போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா S2OH2 மைனஸ் கொடுக்குது பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸ். அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னா வாட்டர் ஆனோடு கிட்ட போகுது, ஆனோடு கிட்ட போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா ஆக்சிஜன் கேஸை கொடுக்குது, அடுத்து H பிளஸ் அயான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். இது வந்து ஆனோட்ல நடக்குது. சரி, இப்போ டைலூட் சல்ஃபூரிக் ஆசிடுக்கும் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடையும் கொடுத்துட்டுங்க. இப்போ என்ன ப்ராசஸ் நடக்கும்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்க்கலாங்க. இப்போ பாருங்க கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனை நல்லா பாருங்க. கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன்ல இந்த H பிளஸ் ஹைட்ரஜன் கேஸா மாறுது, வாட்டர் ஹைட்ரஜன் கேஸா மாறுது. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜியை பாருங்க, இதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜியை பாருங்க. எதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜியை பாருங்க, இதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி பாருங்க. இது வந்து அயானுங்க, இது வந்து அயான், இது வந்து வாட்டர் வந்து மாலிகுல். அப்போ எதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமா இருக்குன்னு பாக்குறீங்க? இதுக்கு அதிகமா இருக்குமா, இதுக்கு அதிகமா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஓகே, அப்போ வந்து எந்த கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் ப்ரிஃபரன்ஷியலா நடக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது ப்ரிஃபரன்ஷியல் நடக்குமா, இது ப்ரிஃபரன்ஷியலா நடக்குமான்னு யோசிச்சு பாருங்க. யாரு ப்ரிஃபரன்ஷியலா நடப்பாங்க? எது வந்து ப்ரிஃபரன்ஷியலா நடக்கும்? H பிளஸ் கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கா இல்ல வாட்டர் கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கா? யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா H பிளஸ் இது வந்து கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஷியலா போகுது. சரி, இப்போ கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட்ல பாத்தீங்கன்னாக்கா பேரே கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். அப்போ யாருடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும்? H பிளஸ்னுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். அதனால இங்க டவுட்டே கிடையாது, H பிளஸ் தான் போகும். ஏன்னா பேரே கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் தானே. அப்போ H பிளஸ் கான்சென்ட்ரேஷன் தானே அதிகமா இருக்கும். அப்போ H பிளஸ் தானே கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கு போகும். சரி, இப்போ ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கு வரலாம். ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த சல்ஃபேட் S2OH2 மைனஸா மாறுமா இல்ல வாட்டர் ஆக்சிஜனா மாறுமா? அதே மாதிரி இங்க என்ன மாறும்ட்டு பார்க்கணும். சரி, எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்ட்டு பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்குறோம், எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குதுன்ட்டு பார்க்குறோம். எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்றேன்னா இது போல ஒரு வெசல் எடுத்துக்கிறோம். இந்த வெசல்ல என்ன பண்றாங்கன்னா எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிறாங்க. என்ன எலக்ட்ரோலைட்னு பார்த்தீங்கன்னாக்கா 50% H2SO4 சொல்யூஷன். 50% H2SO4 சொல்யூஷன்னா இது டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட்ல வருமா இல்ல கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட்ல வருமா? யோசிச்சு பாருங்க. 50% சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூஷன், அது டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூஷன்ல வருமா இல்ல கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூஷன்ல வருமான்னு யோசிச்சு பாருங்க. டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூஷன்னா 4 நார்மல் இல்ல 5 நார்மல், அதுதான் டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூஷன். அது கையிலே தொடலாம். இங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா 50% சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூஷன். அப்படின்னா 50 கிராம் சல்ஃபூரிக் ஆசிட்னா 50 கிராம்ஸ் வாட்டர். அப்ப சொல்லுங்க, சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூட்டா? இல்ல தானே. சல்ஃபூரிக் ஆசிடே சொல்யூட் இல்லன்னும் போது இந்த சொல்யூஷனை டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூஷன் சொல்லலாமா? யோசிச்சு பாருங்க. சரி, அப்போ உங்களுக்கு ஐடியா வந்துருச்சு, இது வந்து கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூஷன் சொல்றீங்க. சரி, ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னாக்கா இங்க வந்து கிராஃபைட் ஆனோடு எடுத்துக்கிறோங்க. இங்க ஆனோடு என்னன்னாக்கா கிராஃபைட்டுங்க. கிராஃபைட் வந்து ஆனோடுங்க. சரி, இங்க என்ன ஆனோடுனா கிராஃபைட் வந்து ஆனோடு. அடுத்து என்ன எடுத்துக்கிறோம்னா டயாஃப்ரம்.
டயாஃப்ரம் எடுத்துக்கிறோம். டயாஃப்ரத்தினுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா ஆனோடையும் கேத்தோடையும் செப்பரேட் பண்ணும். அதுதான் டயாஃப்ரம். ஆனோடிக் ப்ராடக்ட்டையும் கேத்தோடிக் ப்ராடக்ட்டையும் செப்பரேட் பண்ணும். டயாஃப்ரம் இல்லைன்னா ஆனோடிக் ப்ராடக்ட்டும் கேத்தோடிக் ப்ராடக்ட்டும் மிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குதுங்க. அது மிக்ஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் டயாஃப்ரம் எடுத்துக்கிறோங்க. சரி, அடுத்து என்ன எடுத்துக்கிறேன்னா லெட் ஒயர். இது வந்து லெட் ஒயர். இந்த லெட் ஒயரை எதோட கனெக்ட் பண்ணிடும்னா கேத்தோட கனெக்ட் பண்ணிடும். லெட் ஒயரை கேத்தோட கனெக்ட் பண்ணிடும். சரி, இப்போ எலக்ட்ரோலைட் எடுத்தாச்சு, இது மாதிரி பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்றேன்னா இந்த இடத்துல இங்க வெளியே என்ன பண்றேன்னா இந்த வெளியே என்ன பண்ணிருக்குன்னா ஐஸ் பிளேஸ் பண்ணிடும். ஐஸ் கட்டியை பிளேஸ் பண்ணிடும். ஐஸ் கட்டியை பிளேஸ் பண்ணிடும். ஏன் ஐஸ் கட்டியை பிளேஸ் பண்றன்றதையும் நம்ம பார்க்கணுங்க. சரி, இப்போ எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸை நடத்துறோம். எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸை நடத்தின பின்னாடி என்ன நடக்குதுன்னாக்கா கேத்தோட்ல கிடைச்ச ப்ராடக்டை கேத்தோட்ல ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. கேத்தோட்ல கிடைச்ச ப்ராடக்ட் என்ன பண்றாங்கன்னா வேக்யூம் டிஸ்டிலேஷனுக்கு எடுத்துன்னு போறாங்க. வேக்யூம் டிஸ்டிலேஷனுக்கு எடுத்துன்னு போனா என்ன ப்ராடக்ட் வருதுன்னாக்கா ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடும் சல்பூரிக் ஆசிடும் கிடைக்குது. ஹைட்ரஜன் பெராக்சைடும் சல்பூரிக் ஆசிடும் கிடைக்குது. அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடும் சல்பூரிக் ஆசிடும் கிடைக்குதுன்னா கேத்தோட்ல கிடைச்ச ப்ராடக்ட்ல பெராக்சி லிங்கேஜ் இருக்கணுமா இருக்கக்கூடாத யோசிச்சு பாருங்க. கேத்தோட்ல கிடைச்ச ப்ராடக்டை வேக்யூம் டிஸ்டிலேஷனுக்கு எடுத்துன்னு போனா என்ன கிடைக்குதுன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடும் சல்பூரிக் ஆசிடும் கிடைக்குதுங்க. அப்போ கேத்தோட்ல கிடைச்ச ப்ராடக்ட் என்னவா இருக்குன்னு யோசிச்சு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேத்தோட்ல கிடைச்ச ப்ராடக்ட் சரி இருங்க ஒரு நிமிஷம். கேத்தோடு கிட்ட H+ தானே போகும். சரி, இந்த இடத்துல வந்து ஒரு மாற்றம் இருக்குது. இது என்ன மாற்றம்னா இந்த இடத்துல வந்து ஆனோடு எடுத்துக்கணுங்க, கேத்தோடு கிடையாது. ஆனோடு எடுத்துக்கிறோம். இப்போ ஆனோட்ல கிடைச்ச ப்ராடக்டை வந்து வேக்யூம் டிஸ்டிலேஷனுக்கு எடுத்துன்னு போறாங்க. ஆனோட்ல கிடைச்ச ப்ராடக்டை வந்து வேக்யூம் டிஸ்டிலேஷனுக்கு எடுத்துன்னு போறாங்க. எடுத்துன்னு போனா என்ன கிடைக்குதுன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடும் சல்பூரிக் ஆசிடும் கிடைக்குதுங்க. அப்படின்னா இப்ப சொல்லுங்க, ஆனோட்ல எது ப்ரெஃபரன்ஷியல் ஆக்சிடேஷனுக்கு போகும்? இந்த சல்ஃபேட் ப்ரெஃபரன்ஷியல் ஆக்சிடேஷனுக்கு போகுமா இல்ல வாட்டர் ப்ரெஃபரன்ஷியல் ஆக்சிடேஷனுக்கு போகுமா? யோசிச்சு பாருங்க. ஓகே, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்றேன்னா ஆனோட்ல கிடைச்ச ப்ராடக்ட்டை வேக்யூம் டிஸ்டிலேஷனுக்கு எடுத்துன்னு போறோம். வேக்யூம் டிஸ்டிலேஷன் எடுத்து போனா ஹைட்ரஜன் பெராக்சைடும் சல்பூரிக் ஆசிடும் கிடைக்குது. அப்படின்னா ஆனோட்ல யாரு ப்ரெஃபரன்ஷியல் ஆக்சிடேஷனுக்கு போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. சல்ஃபேட் போயிருக்குமா இல்ல வாட்டர் போயிருக்குமா யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா சல்ஃபேட் போயிருக்கோன்றீங்க. அப்போ இங்க சல்ஃபேட் போனதுனால தான் இது மாதிரி கிடைச்சிருக்குது அப்படி சொல்ல வரீங்க. அப்படின்னா இப்போ இங்க என்ன நடந்திருக்குது, எப்படி இது ஹைட்ரஜன் பெராக்சைடு கிடைக்குது, ஆனோடிக் ப்ராடக்ட் எப்படி இருக்கும் நம்ம பார்க்க போறோங்க. அப்போ ஆனோட்ல நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா S2OH2- தானங்க கிடைச்சிச்சு. அந்த S2OH2- எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாங்க. S2OH2- எப்படி இருக்குன்னாக்கா அதுல 2 சல்ஃபர் ஆட்டம்ஸ் இருக்குது. ஆக்சிஜன் எத்தனை முறை இருக்குதுன்னா 8 டைம்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 டைம்ஸ் ஆக்சிஜன்ஸை கொடுத்தாச்சு. அடுத்து சார்ஜ் பார்த்தீங்கன்னா நெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா -2 இருக்குது. அந்த -2 இங்க ஒரு -1 இங்க ஒரு -1 அப்படி கொடுத்தாச்சு. அடுத்து பாண்டிங்க்கு போறோம். பாண்டிங்க்கு போனீங்கன்னா இந்த O- ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் கிடைச்சா அது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணும். அதனால அது டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. சல்ஃபர்னுடைய வேலன்சி ஷெல்ல வந்து 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்படின்னா அது 6 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். இப்போ ஆல்ரெடி எத்தனை பாண்ட்ஸ் இருக்குதுன்னா 5 பாண்ட்ஸ் இருக்குது. அப்போ இன்னும் ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி தான் இந்த சல்ஃபர். ஆக்சிஜன் வந்து 2 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருக்குது. அப்போ இன்னொரு பாண்ட் இப்படி இருக்குது. அப்போ S2OH2- எப்படி இருக்குதுன்ட்டு நமக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இப்போ இந்த S2OH2- நல்லா பார்த்துக்கோங்க. இந்த O சிங்கிள் பாண்ட் O இருக்குது பாருங்க, இதுதாங்க பெராக்சி லிங்கேஜ்.
ஏன் இதை பெராக்சி லிங்கேஜ் சொல்றோம்னாக்கா, ஏன் இதை பெராக்சி லிங்கேஜ்னு சொல்றோம்னாக்கா, இந்த ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன தெரியுங்களா? -1. ஏன் இதுக்கு -1 பாத்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இந்த சல்ஃபரை விட அதிகம். அதனால இந்த பாண்ட் வந்து ஆக்சிஜனை நோக்கி போகும். இந்த பாண்ட் வந்து ஆக்சிஜனை நோக்கி போறதுனால -1 வந்துச்சு. சரி, இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சேம். அப்போ இந்த பாண்ட் யாரை நோக்கி போகும்? இந்த பாண்ட் யாரை நோக்கியும் போகாது. இந்த பாண்ட் வந்து ஈக்குவல் ஷேரிங்ல இருக்கும். அதனால இந்த பாண்ட் வந்து இந்த பாண்டுக்கு பொலாரிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் -1, இந்த ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் -1, இப்படி ஓ சிங்கிள் பாண்ட் ஓ ஆக்சிடேஷன் நம்பர் -1 இருந்தா இது என்னன்னு சொல்லலாம்? பெராக்சி லிங்கேஜ். பெராக்சி லிங்கேஜ், இந்த பாண்டை பெராக்சி லிங்கேஜ்னு சொல்லலாம். இதை என்னன்னு சொல்லலாம்? பெராக்சைடுன்னு சொல்லலாம். பெராக்சைடுக்கு என்ன ஃபார்முலானா O2 பெராக்சைடு. அப்போ S2O8 என்ன இருக்குதுன்னா பெராக்சி லிங்கேஜ் இருக்குது, பெராக்சைடு இருக்குது. S2O8 என்ன இருக்குதுன்னா பெராக்சி லிங்கேஜ் இருக்குது அன்ட்டு சொல்றோம். சரி, இப்போ இதை வந்து வேக்யூம் டிஸ்டிலேஷனுக்கு நீங்க அமைச்சிருக்கீங்க. அப்படி வேக்யூம் டிஸ்டிலேஷனுக்கு அனுப்பும்போது என்ன ஆகுது, இங்க என்ன நடந்துச்சு அன்ட்டு நம்ம பாக்குறோங்க. இப்போ இங்க என்ன நடந்துச்சுன்னா, இப்ப பாருங்க, இப்படி ஸ்பிளிட் ஆகுது. இப்படி ஸ்பிளிட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கம் OH- இந்த பக்கம் H+ வருது. ஏன் இந்த பக்கம் H+, இந்த பக்கம் OH-, இந்த ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் தானே இருக்குது. நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது இது H+ தானே எடுத்துக்கும் வாட்டர்ல இருந்து. இந்த சல்ஃபருக்கு பாசிட்டிவ் சார்ஜ் தானே இருக்குது. அதனால இது OH- எடுத்துக்குது. அதே மாதிரி இந்த பாண்ட் பிரேக் ஆகுது. இந்த பாண்ட் பிரேக் ஆயிட்டு இந்த பக்கம் H+, இந்த பக்கம் OH- வருது. இப்போ பாருங்க, இந்த O-, இந்த O- H+ எடுத்துக்குது, இந்த O- H+ எடுத்துக்குது. அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, இது என்னன்னு பாருங்க. இது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது என்னன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு கிடைக்குது. இப்போ இது என்னன்னு பாருங்க, இந்த பக்கம் OH இருக்குது, சல்ஃபர் 2 ஆக்சிஜன்ஸ், இந்த O- H+ எடுத்துக்கிச்சுன்னா OH. அப்படின்னா இது என்னன்னா சல்பூரிக் ஆசிட். இதுவும் என்னன்னா சல்பூரிக் ஆசிட். அதனால தான் 2 டைம்ஸ் சல்பூரிக் ஆசிட் ஹைட்ரஜன் பெராக்சைடு வருதுங்க. சரி, ஓகே. அப்போ கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா H+ into H2. ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சல்ஃபேட் into S2O8 இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பெராக்சி டைசல்ஃபேட் அப்படி சொல்றாங்க. இந்த S2O8 என்னன்னு சொல்றாங்கன்னா பெராக்சி டைசல்ஃபேட், பெராக்சி டைசல்ஃபேட் அயான், பெராக்சி டைசல்ஃபேட் அயான் சொல்றாங்க. பெராக்சி டைசல்ஃபேட் அயான் சொல்றாங்க. அப்போ கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் எடுத்துக்கினா கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா H+ into ஹைட்ரஜன் கேஸ். ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா சல்ஃபேட் into S2O8 சல்ஃபேட் into S2O8 நல்லா கவனம் வச்சுக்கோங்க. கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட்ல ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா சல்ஃபேட் into S2O8 இங்க SRP வேல்யூவை பார்க்கலாமா பார்க்க கூடாதா அன்ட்டு நம்ம செக் பண்ணலாம். இப்போ இங்க SRP என்னன்னா 1.96 வோல்ட்டுங்க. இதுக்கு SRP வேல்யூ எவ்வளவுன்னா 1.23 வோல்ட்டுங்க. நம்ம ஜென்ரலா எப்படி பார்த்தோம், ஷார்ட்கட்ல எப்படி பார்த்தோம், ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கணும். ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கணும்னா SRP கம்மியா இருக்கணும். இது வந்து நம்ம ஜென்ரலா ஷார்ட்கட்ல நம்ம பார்க்கறது. இப்போ இந்த ஷார்ட்கட் இங்க அப்ளிகபிள் ஆகுதா யோசிச்சு பாருங்க. SRP கம்மியா இருந்தா தானேங்க ஆனோடிக் ஆக்சிடேஷன். ஆனா இங்க எப்படி இருக்குது பாத்தீங்களா? சரி, ஏன் SRP இங்க பார்க்க கூடாது? ஏன்னா இங்க எலக்ட்ரோலைட் வந்து கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட். கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிடா இருக்கனால SRP பார்க்க கூடாது. SRP என்ன ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் என்ன, கான்சென்ட்ரேஷன் 1 மோலாரா இருக்கணும். ஆனா கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ 17 மோலார். அப்படி இருக்கும்போது 38% பை வெயிட். அது அப்படி இருக்கும்போது எப்படி SRP கன்சிடர் பண்ண முடியும்? அப்போ SRPன்றது ஒரு ஷார்ட்கட் தான் தவிர அது எக்ஸ்பிரிமெண்டா சொல்றது கிடையாது, எக்ஸ்பிரிமெண்டல் வேல்யூவை சொல்றது கிடையாது, ஒரு ஷார்ட்கட் தான். மோஸ்ட்லி SRP வச்சு சொல்லலாங்க. ஆனா எக்ஸப்ஷனல் கேஸும் வருதுங்க. அந்த எக்ஸப்ஷனல் கேஸ் எது எதுன்ட்டு நம்ம கவனம் வச்சுக்கணுங்க. அப்போ கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட்ல கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட்ல ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனை சொல்லும் போது யாரை சொல்லணும்னா சல்ஃபேட் into S2O8 தான் பாசிபிள், SRP வச்சு சொல்லக்கூடாது. சரிங்க. இப்போ டைலூட் சல்பூரிக் ஆசிட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். டைலூட் சல்பூரிக் ஆசிட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம்.
ஆமாங்க. இப்போ வரேங்க. இப்போ நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஐஸ் எடுத்துக்கணுமே, எதுக்காக எடுத்துக்கணும்ன்ட்டு நீங்க கேட்கறீங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஐஸ் எடுத்துக்கணுமே, எதுக்காக எடுத்துக்கணும்ன்ட்டு கேட்கறீங்க. இப்போ இங்க எடுத்துக்கிறது என்னன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, காத கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. காதுல வந்து வலி எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் காதுல வந்து வேக்ஸ் கோட்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வேக்ஸ் சேர்ந்துச்சுன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு ஜஸ்ட் ஒரு டிராப் காதுல ஆட் பண்ணாக்கா காதுல இருக்கக்கூடிய வேக்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். அப்போ காதை கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நெயில்ஸ்ல பாத்தீங்கன்னா சில டைம்ல அழுக்கு இருக்கும். சில டைம்ல நெயில்ஸ் கட் பண்ணிட்டு அழுக்கு போயிடும். சில டைம்ல சில இடத்துல வந்து அழுக்கு வந்து போகாது. அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷனை ஒரு டிராப் அங்க விட்டு அந்த அழுக்கை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த டர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஊன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, புண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை வாஷ் பண்றதுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு டர்ட்டை ரிமூவ் பண்ணுதுன்னா அப்படின்னா இது டர்ட்ல அன்ஸ்டேபிளா இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்படின்னு இருக்கும்போது அப்ப ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மின்னு தானே அர்த்தம். அப்ப ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும்போது இங்க இந்த இடத்துல S2OH2- இதுல பெராக்சி லிங்கேஜ் இருக்குது இல்ல. அப்ப பெராக்சைடு இருக்குது இல்ல. பெராக்சைடு இருக்குதுன்னா இதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்குதுன்னு தானே அர்த்தம். இதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்குதுன்னும் போது இது வந்து ஆனோடிக் ப்ராடக்டா ஃபார்ம் ஆகணும். இது டீகம்பஸ் ஆகக்கூடாது. இது ஒண்ணு ஆகக்கூடாதுன்னா இங்க என்ன பண்ணணும், ஐஸ் எடுத்துக்கினா தானே முடியும். அதனாலதான் இங்க ஐஸ் எடுத்து நிற்கிறாங்க. சரி, ஓகேங்க. இப்போ டைலூட் சல்பரிக் ஆசிட் கிட்ட வரலாங்க. டைலூட் சல்பரிக் ஆசிட் எடுத்துக்கும் போது கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனை சொல்லிட்டோம். இப்போ ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனை சொல்லணுங்க. ஆனோட்ல சல்ஃபேட் இன்டு பெராக்சி டைசல்ஃபேட் அயான் ஒரு பாசிபிலிட்டி, வாட்டர் இன்டு ஆக்சிஜன் ஒரு பாசிபிலிட்டி. எதை இப்போ ஆனோடிக் ஆக்சிடேஷனா சொல்றது? இப்போ டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் எலக்ட்ரோலைட்டா எடுத்துக்கினா ஆனோட்ல நடக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷன் என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். இதை எக்ஸ்பெரிமெண்டோட கம்பேர் பண்ணி பாருங்களேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடை ப்ரிப்பேர் பண்றாங்க. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா 50% சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷனை எடுத்துக்கிறாங்களே தவிர டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷனை எடுத்துக்கல. சப்போஸ் டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷன் S2OH2- கொடுத்தால் இங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு கிடைக்கும்ல. அப்போ இந்த இடத்துல டைலூட் சல்ஃபரிக் ஆசிடை யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஆனா டைலூட் சல்ஃபரிக் ஆசிடை யூஸ் பண்ணல, 50% சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷனை தான் யூஸ் பண்றாங்க. அப்படின்னா இப்போ சொல்லுங்க, டைலூட் சல்ஃபரிக் ஆசிடை யூஸ் பண்ணா வாட்டர் ஆக்சிஜனா மாறுமா இல்ல சல்ஃபேட் பெராக்சி டைசல்ஃபேட்டா மாறுமா? யோசிச்சு பாருங்க. ஓகேங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னா வாட்டர் ஆக்சிஜனா மாறுதுன்னு சொல்றீங்க. சரி, அப்போ வாட்டர் ஆக்சிஜனா மாறுது. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, டைலூட் சல்ஃபரிக் ஆசிட்னா வாட்டர் தான் அதிகமா இருக்கும். அதனால ஆனோட்ல வந்து வாட்டர் ஆக்சிஜனா மாறுது. கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட்ல சல்ஃபேட் அதிகமா இருக்கும். அதனால சல்ஃபேட் வந்து பெராக்சி டைசல்ஃபேட் அயனா மாறுது. ஓகே, ஜென்ரலா எஸ்ஆர்பி வச்சு சொல்லிடுவோம். சில கேஸ்ல எஸ்ஆர்பில இருந்து டீவியேட் ஆகுது. எந்தெந்த இடத்துல எஸ்ஆர்பி வச்சு சொல்லக்கூடாது, எதெல்லாம் எஸ்ஆர்பி வச்சு சொல்லக்கூடாது என்றதை பார்க்கலாங்க. ஒன்று வந்து aqueous சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைட். அதுல ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் Cl- into Cl2 எஸ்ஆர்பியை கன்சிடர் பண்ணக்கூடாது ஓவர் பொட்டன்ஷியல்னால. ஓகே, அடுத்து வந்து aqueous சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைட், கேத்தோடு வந்து மூவிங் மெர்குரி. அங்க கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னா சோடியம் அயான் இன்டு சோடியம், வாட்டர் இன்டு ஹைட்ரஜன் கிடையாது. இங்க எஸ்ஆர்பியை பார்க்க கூடாது, ஏன்னா நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோடு மாறி இருக்கிறதுனால. சரி, அடுத்த எக்ஸப்ஷன் என்னன்னா கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட். கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட்ல ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னா சல்ஃபேட் இன்டு பெராக்சி டைசல்ஃபேட் அயான். எஸ்ஆர்பியை பார்க்காதீங்க, எஸ்ஆர்பியை பார்க்க கூடாது. என்ன கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் இங்க எலக்ட்ரோலைட்டினுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்குது. அதனால சல்ஃபேட்டினுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்குது. அதனால சல்ஃபேட் இன்டு பெராக்சி டைசல்ஃபேட் தான் சொல்லணும். வாட்டர் இன்டு ஆக்சிஜன் சொல்லக்கூடாது. சரி, அப்போ எஸ்ஆர்பி இங்க பார்க்க கூடாது. எஸ்ஆர்பி இங்க
பார்க்க கூடாது. அப்போ எங்கெல்லாம் எஸ்ஆர்பியை பார்க்க கூடாது, எங்கெல்லாம் எஸ்ஆர்பியை பார்க்க கூடாது, மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணலாம். எங்க எஸ்ஆர்பியை பார்க்க கூடாதுன்னா, ஒன்று வந்து ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைட். ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைட்ல ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் Cl மைனஸ் இன்டு Cl2, வாட்டர் இன்டு ஆக்சிஜன் கிடையாது ஓவர் பொட்டன்ஷியல்னால. அடுத்த எக்ஸப்ஷன் என்னன்னாக்கா, ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு கேத்தோட் வந்து மூவிங் மெர்குரி, கேத்தோட் வந்து மூவிங் மெர்குரி. இந்த இடத்துல கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னா சோடியம் அயான் இன்டு சோடியம் அயான் இன்டு சோடியம், வாட்டர் இன்டு ஹைட்ரஜன் கிடையாது. இது ஒரு எக்ஸப்ஷன். அடுத்த எக்ஸப்ஷன் என்னன்னாக்கா, கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட், அங்க ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சல்பேட் இன்டு பெராக்சி டைசல்பேட் அயான், வாட்டர் இன்டு ஆக்சிஜன் கிடையாது. எஸ்ஆர்பியை கன்சிடர் பண்ணக்கூடாது, எஸ்ஆர்பி மூலியமா சொல்லக்கூடாது. மற்ற இடத்துல எல்லாம் என்ன பண்றோம்னா ஜென்ரலாவே எஸ்ஆர்பியை வச்சு சொல்றோம். அப்போ என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, படிக்கும் போது என்ன செய்யணும்னா எலக்ட்ராலிசிஸ், அதாவது ஜென்ரலா சொல்றேன், ஜென்ரலா படிக்கும் போது என்ன பண்ணணும்னா ஏதாவது எக்ஸப்ஷன்ல வருதா, நம்ம ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணும்போது ஏதாவது எக்ஸப்ஷன்ல வருதான்னு கவனம் பார்த்துக்கணும். எது எதெல்லாம் எக்ஸப்ஷன்ல வருதோ அதை கவனம் வச்சுக்கணும். அதன் பிரகாரம் போகணும். ஏன்னா எல்லாமே எக்ஸ்பிரிமெண்டல் பேசிஸ் தான், எது எடுத்தாலும் எக்ஸ்பிரிமெண்ட் தான். எக்ஸ்பிரிமெண்ட் என்ன சொல்லுதோ அதை வச்சுதான் நம்ம சொல்லணும். சரி, ஓகேங்க. இப்போ எலக்ட்ராலிசிஸை பத்தி பார்த்துங்க. எலக்ட்ராலிசிஸ்ல எப்படி எல்லாம் வருதுன்றதை பார்த்தோம். இப்போ எலக்ட்ராலிசிஸ்ல இன்னொன்னும் பார்க்கணும். கிராஃபைட் வந்து இன்னட் எலக்ட்ரோடு தானா அன்றதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதையும் செக் பண்ணணும். இன்னும் எலக்ட்ராலிசிஸனுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறோங்க. எலக்ட்ராலிசிஸனுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறோம். இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா, எலக்ட்ராலிசிஸனுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இப்போ எலக்ட்ரோலைட் என்னன்னா மால்டன் MgCl2. எலக்ட்ரோலைட் என்னன்னா மால்டன் MgCl2. இங்க கேத்தோடு என்னன்னு பாத்தீங்கன்னா, கேத்தோடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீல். கேத்தோடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீல். ஆனோடு என்னன்னு பாத்தீங்கன்னா கிராஃபைட். ஆனோடு என்னன்னு பாத்தீங்கன்னா கிராஃபைட். சரி, இப்ப சொல்லுங்க கேத்தோடிக் ப்ராடக்ட் என்னவா இருக்குன்னு சொல்றீங்க. கேத்தோட்ல என்ன நடக்குன்னு சொல்றீங்க. கேத்தோடுக்கு யார் போவாங்க, கேட்டியான் போகும். கேட்டியான் என்ன, மெக்னீசியம் அயான். மெக்னீசியம் அயான் கேத்தோடு கிட்ட போயிட்டு என்னவா மாறும், மெக்னீசியமா மாறும். கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் வேற பாசிபிலிட்டி இருக்குதா, வேற பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா இது மால்டன் MgCl2னா MgCl2 மட்டும் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. சரி, கேத்தோட்ல இது பாசிபிள். அடுத்து ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா Cl மைனஸ் ஆனோடு கிட்ட போகும். Cl மைனஸ் ஆனோடு கிட்ட போயிட்டு என்ன மாறுதுன்னா Cl2வா மாறுது. அப்போ ஆனோட்ல என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா Cl2 கிடைக்குது. ஆனோட்ல என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா Cl2 கிடைக்குது. அப்போ மால்டன் MgCl2 எடுத்துக்கிட்டீங்கன்னா கேத்தோட்ல Mgயும் ஆனோட்ல Cl2வும் கிடைக்குது அன்ட்டு நம்ம சொல்றாங்க. ஆனோட்ல Cl2 கிடைக்குதுன்ட்டு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு போறோம். நெக்ஸ்ட் இதுல என்ன பண்றோம்னாக்கா, இப்போ எலக்ட்ரோலைட்டிக் செல் எடுத்துக்கிறோம். எலக்ட்ரோலைட்டிக் செல் எடுத்துக்கணும். இந்த எலக்ட்ரோலைட்டிக் செல்லுல எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிறோம். எலக்ட்ரோலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா மால்டன் Al2O3, மால்டன் அலுமினியம் ஆக்சைடு, மால்டன் Al2O3. இப்போ இங்க என்ன பண்றேன்னாக்கா, இந்த இடத்துல கார்பன் கோட்டிங் கொடுத்துரும். இங்க என்ன கோட்டிங் கொடுக்குறோம்னா கார்பன் கோட்டிங். இங்க கார்பன் கோட்டிங் கொடுக்குறோம். இப்படி கார்பன் கோட்டிங் கொடுத்துரும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா கார்பன் கோட்டிங். இது எது கனெக்ட் பண்ணிருங்கன்னா ஆனோட கனெக்ட் பண்ணிருங்க. ஆனோட கனெக்ட் பண்ணிட்டீங்க, கார்பன் கோட்டிங் கொடுத்துட்டீங்க. சரி, இது கார்பன் கோட்டிங் கொடுத்தாச்சு. இது கேத்தோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். இது கேத்தோட கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா கிராஃபைட் எடுத்துக்கிறோம். கிராஃபைட் எடுத்துக்கணும். இது ஆனோட கனெக்ட் பண்ணிரும். இங்க என்னன்னா கிராஃபைட், இது ஆனோட கனெக்ட் பண்ணியாச்சு. கிராஃபைட் ஆனோட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் நடத்துறோம். இப்போ எலக்ட்ராலிசிஸ் நடத்துனீங்கன்னா எதுவுமே ப்ராடக்டே வர்றதில்லை. ஏன் ப்ராடக்டே வர்றதில்லைன்னா, இந்த Al2O3 இருக்குது பாருங்க. இந்த Al2O3 வந்து என்னன்னாக்கா, இந்த Al2O3 வந்து பேட் கண்டக்டர். இந்த Al2O3 என்னன்னா பேட் கண்டக்டர். Al2O3 வந்து பேட் கண்டக்டர்.
Al2O3 பேட் கண்டக்டர் இருக்கறனால இது எலக்ட்ராலிசிஸ் போல, அதனால ப்ராடக்ட் கிடைக்கல. அப்ப இந்த பேட் கண்டக்டர் குட் கண்டக்டரா மாத்துறதுக்காக என்ன பண்றாங்கன்னா கிரியோலைட் ஆட் பண்றாங்க. கிரியோலைட் ஆட் பண்றாங்க. இந்த கிரியோலைட் ஆட் பண்ணா இந்த பேட் கண்டக்டர் குட் கண்டக்டரா மாறுது. எப்படின்னு பார்க்கலாம். கிரியோலைட்டுக்கு ஃபார்முலா என்னன்னா Na3Al(F6). Na3Al(F6). இந்த Na3Al(F6) எப்படி இருக்குதுன்னா, இந்த Na3Al(F6) இது வந்து ஒரு மிக்ஸ்டு சால்ட்டுங்க. இந்த Na3Al(F6) என்னன்னா மிக்ஸ்டு சால்ட்டுங்க. இந்த Na3Al(F6) இந்த Na3Al(F6) என்னன்னா மிக்ஸ்டு சால்ட்டுங்க. எப்படி இருக்குதுன்னாக்கா இது NaF plus Al(F3) இப்படி இருக்குதுங்க. NaF plus Al(F3) இதாங்க Na3Al கிரியோலைட் வந்து இது மாதிரி இருக்கும். NaF plus Al(F3) இருக்கும். இந்த NaF பார்த்தீங்கன்னா அயானிக் காம்பவுண்ட். இந்த NaF பார்த்தீங்கன்னா அயானிக் காம்பவுண்ட். இந்த அயானிக் காம்பவுண்ட் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்னா அயான்ஸா எக்ஸிஸ்ட் ஆகும். Na+ and F-. இப்போ ஆனியான் இருக்குது F-. இந்த ஆனியான் F- என்ன பண்ணுதுன்னா ஆனோடு கிட்ட போது. இந்த ஆனியான் F- என்ன பண்ணுதுன்னா ஆனோடு கிட்ட போது. ஆனோடு கிட்ட போயிட்டு என்னவா மாறுதுன்னா F2-ஆ மாறிக்குது. F2-ஆ மாறிடுது. இந்த F2 என்ன பண்ணுதுன்னா இந்த F2 Al2O3யோட ரியாக்ட் பண்ணுது. Al2O3யோட ரியாக்ட் பண்ணிட்டு என்ன ஆகுதுன்னா Al(F3)-ஆ மாறுது பிளஸ் O2-வை கொடுக்குது. Al(F3) and O2. இப்போ பாருங்க ஆனோட்ல ப்ரொடியூஸ் ஆன F2 என்ன பண்ணுதுன்னா Al2O3 Al(F3)-ஆ மாத்திடுச்சு. Al(F3)-ஆ மாத்திடுச்சுங்க. இப்போ Al(F3) இந்த Al(F3) என்ன ஆகுதுன்னா இந்த Al(F3)ல இருக்கக்கூடிய அலுமினியம் அயான் இந்த Al(F3)ல இருக்கக்கூடிய அலுமினியம் அயான் என்ன பண்ணுதுன்னா கேத்தோடு கிட்ட போயிட்டு போகுதுங்க. கேத்தோடு கிட்ட போயிட்டு அலுமினியமா மாறுதுங்க. அந்த அலுமினியம் இங்க கிடைக்குதுங்க. அந்த அலுமினியம் இங்க கிடைக்குது. கேத்தோடு கிட்ட போயிட்டு அலுமினியமா மாறிக்குச்சு. சரி, இப்போ ஆனோட்ல என்ன கிடைச்சிச்சுன்னு சொன்னோம்? F2 கிடைச்சிச்சுன்னு சொன்னோம். கேத்தோட்ல என்ன கிடைச்சிச்சுன்னு சொன்னோம்? அலுமினியம் கிடைச்சிச்சுன்னு சொன்னோம். அடுத்து என்ன பண்றேன்னாக்கா அடுத்து இந்த இடத்துல என்ன பண்றேன்னா இந்த இடத்துல இந்த சர்ஃபேஸ்ல என்ன பண்றாங்கன்னாக்கா சர்ஃபேஸ்ல கார்பன் பவுடர் கொடுக்குறாங்க. இந்த சர்ஃபேஸ்ல என்ன இருக்குதுன்னா கார்பன் பவுடர் இருக்குது. சர்ஃபேஸ்ல என்ன இருக்குதுன்னா கார்பன் பவுடர் இருக்குது. அது வந்து எலக்ட்ரோலைட்டோட கான்டாக்ட்ல இல்லாம இருக்கிறதுக்காக கார்பன் பவுடர் சர்ஃபேஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னாக்கா இந்த ஆனோட்ல கிடைச்ச ஆக்சிஜன் இருக்குது இல்லைங்க, ஆனோட்ல ப்ரொடியூஸ் ஆன ஆக்சிஜன் இருக்குது இல்லைங்க, இந்த ஆனோட்ல ப்ரொடியூஸ் ஆன ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா இந்த கார்பன் பவுடரோட இல்ல கார்பன் ஆனோடோட ரியாக்ஷனுக்கு போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா கார்பன் மோனாக்சைடு இல்ல கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது. கார்பன் மோனாக்சைடு இல்ல கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது. இதனால டைம் பாஸ் ஆக ஆனோடு என்ன ஆகுதுன்னா ஆனோடினுடைய சைஸ் வந்து குறைஞ்சுனே போகுது. ஆனோடினுடைய சைஸ் வந்து குறைஞ்சுனே போகுது. இப்போ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னா ஆல் எரால்ஸ் ப்ராசஸ். இது வந்து எலக்ட்ராலிசிஸ்ங்க. இப்போ இந்த எலக்ட்ராலிசிஸ்ல நம்ம என்ன எடுத்துக்கணும்? மால்டன் Al2O3 எடுத்துக்கணும். இந்த மால்டன் Al2O3 பேட் கண்டக்டர். அதனால இது குட் கண்டக்டரா மாத்துறதுக்காக என்ன பண்ணோம்? கிரியோலைட் ஆட் பண்ணோம். கிரியோலைட் ஃபார்முலா என்ன? Na3Al(F6). இந்த Na3Al(F6) மிக்ஸ்டு சால்ட்னு சொல்லலாம். NaF plus Al(F3) சொல்லலாம். இந்த NaF என்ன பண்ணுது? F minus F2-ஆ மாறுது. இந்த F2 என்ன பண்ணுது? Al2O3 Al(F3)-ஆ மாறிச்சு. Al(F3) குட் கண்டக்டர். அதனால அது அலுமினியம் அயன் கேத்தோடு கிட்ட போயிட்டு அலுமினியம் கிடைக்குது. இப்ப சொல்லுங்க, இந்த கிராஃபைட்டை வந்து இன்னர்ட்னு சொல்லாமா, இந்த கார்பன் இன்னர்ட்னு சொல்லாமா, இல்ல இது எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் போகுதுன்னு சொல்லாமா? இன்னர்ட்னு சொல்லாமா? அப்போ இதெல்லாம் இன்னர்ட் எலக்ட்ரோட்ஸ்னா கார்பன் இன்னர்ட் எலக்ட்ரோடு, பிளாட்டினம் இன்னர்ட் எலக்ட்ரோடு அப்படி சொல்றோம். இந்த எலக்ட்ராலிசிஸ்ல நமக்கு கேத்தோடிக் ப்ராடக்ட் என்னன்னா அலுமினியம், ஆனோடிக் ப்ராடக்ட் என்னன்னா ஆக்சிஜன் கேஸ். அந்த ஆக்சிஜன் கேஸ் ஆனோடு கார்பனோட ரியாக்ஷனுக்கு போனதுனால ஆனோடிக் ப்ராடக்ட் என்னவா மாறிச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு இல்ல கார்பன் டை ஆக்சைடா மாறிச்சு அப்படி சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா எலக்ட்ராலிசிஸை பார்த்துருக்கோம். எலக்ட்ராலிசிஸ்ல ஃபர்தரா என்ன பார்க்கணும்?